இலக்ககடியும் ஒருவரை விட்டு ஒருவருக்கு இருவரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இருந்தாலும் உன்னை நான் ஏழரைக்கு எதற்காக எடுத்தேன் தெரியுமா? சந்தோஷமான செய்தியா? அப்படி என்னென்ன செய்தி இது? உனக்கு திருமணம். எனக்கு திருமணமா? இல்ல நான் உங்களுக்கு தான் திருமணம். இல்ல உனக்கு தான் திருமணம். இல்ல நான் உங்களுக்கு தான் திருமணம். உனக்கு தான் திருமணம். இல்ல நான் உங்களுக்கு தான் திருமணம். கண்டி இருக்க காலை வரை கூடாது. ஆகினால் முதலில் உனக்கு தான் திருமணம். ஆமா எனக்கு திருமணம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இருந்தாலும் என்னோட ஆசை என்னன்னா உங்களுக்கு முதல்ல திருமணம் நடக்கணும். எனக்கு ஒரு அழகான அண்ணி வரணும். நீங்க இருவரும் சேர்ந்து பெத்து கொடுக்கிற ஒரு ஆண் குழந்தை தான் நான் திருமணம் செஞ்சு அடிச்சே வச்சுக்க. என்னன்னா எனக்கு திருமணம் நடக்கணும், அழகான அண்ணி வரணும். நான் ஒரு அண்ணியை சேர்ந்து முதல் பிறக்கிற ஆண் குழந்தை தான் நீ திருமணம் செய்ய போறியா? ஆமாண்ணா. நடக்கிற காரியமா இது? என் மகனையா நீ திருமணம் செய்ய போறேன்? என் மகன் வளர்ந்து வாழ்ந்தாங்க திருவாய் எப்படி காய்ச்சலிப்பேன்? எப்படி இருப்பேன்? அடி உன்னை எதுவும் ஊடி போவேன். உன்னை பார்த்து அட்டனு கூப்பிட மாட்டான். ஆயா தான் கூப்பிடுவான். என் மகனையா நீ திருமணம் செய்ய போறேன்? என்னெல்லாம் சொல்றீங்க? அண்ணா உனக்கேற்ற ஆடவரை பார்த்து பற்றி திருமணம் நாள் குறிச்சிட்டேன். பத்திரை ஏற்றிட்டேன். திருமணத்துக்கு தயாரா இருந்தா அதுவே போதுமா? அண்ணா என்னன்னா பேசுறீங்க? இங்க பாத்தீங்களா நம்ம இப்பதான் கூரை வீடு, ஒரு மழைக்கே தாங்காதுண்ணா இந்த வீடு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூரை வீட்டுல என்ன யாருன்னா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க? கூரை வீட்டுல இருந்தா திருமணமே நடக்க கூடாதுன்னு இருப்பதை வைத்து சிறப்போடு வாழணுமா? உண்மைதானா? அது மட்டும் கிடையாது. இப்ப வர மாப்பிள்ளைங்க கார் கேக்குறாங்க, பைக் கேக்குறாங்க, எத்தனையோ சவர நகைதான் போட சொல்றாங்க. நம்மளால என்னன்னா பண்ண முடியும்? அண்ணா எத்தனை சவரம் கேட்டானே சவரம் விலை கம்மியா தான் வைக்கலாம். அப்படியா? 1,20,000 ரூபாய். அவ்வளவுதானா? எத்தனை சவரம் வேணுமோ கேளு. கம்மிதான் 1,25,000 தான். அதுதாங்க எனக்கு அதிகமாலாம் என்னன்னு போட தேவையில்லை. சரி கொஞ்சமா ஒரு 60 சவரம் போட்டா அது கூட ஒண்ணு இல்ல, கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறதுனால 60,000. தங்கச்சினா நீதான் தங்கச்சி. 60 சவரம் போதுமா? போதும். சீர்வன் சியா தேவகிரியாரி பொறுமையோடு வந்தா உன்னை திருமணம் செய்ய ஒருத்தர் காத்திருக்கிறார். அண்ணா இந்த நாட்டுல அப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்காருமா? யாருன்னா அவரு? நம்முடைய அத்தை மகன் சேகருக்கும் உனக்கு தான் திருமணம். அப்படியா? முகத்தோர சேகரா அவருக்காகவே பிறந்தவர். எனக்காகவே பிறந்தவர். சேகருக்கும் உனக்கு தான் திருமணம். ஆமாண்ணா, அது நீங்க சொல்றது உண்மைதான். நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு அவரு. ஆமா சொல்லிதான் வாங்கிக்கிறேன். உனக்கு நம்முடைய அத்தை மகனுக்கு சேகருக்கு தான் திருமணம். அந்த திருமணம் எப்படி தெரியுமா? எப்படி திருமண நாள் பாலையிட்டு மணமுடிக்க திருமண நாள் வர வேண்டும். ஊட்டியறி அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும். பாலையிட்டு மணமுடிக்க மாலையிட்டு மணமுடிக்க திருமண நாள் வர வேண்டும். ஊட்டியறி அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும். மாலையிட்டு மணமுடிக்க திருமணத்தை புடையெல்லாம் செய்து அழகுபடுத்துவது என் மனைவி நான் மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கோமா? அந்த மனப்பட்டு மற்கோட்டியாக ஈவிரமன் இதாம பாத்துக்கணும். அதுக்கண்ணா நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே நடப்பேன் நான். அப்படியா? ஆமாண்ணா.
பேசிட்டு இருந்தா நேரம் போதே தெரியாது. மணியா 10 ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும். ஆமா, என்னமா சாப்பாடு செஞ்சிருக்கேன்? அண்ணா சொல்ல மறந்துட்டேன். நேற்று இரவே நம்ம வீட்டுல அரிசி காலி ஆயிடுச்சுண்ணா. என்ன அறிவு இருக்கா அறிவு இல்லையா? என்னண்ணா நேற்றே அரிசி காலி ஆயிடுச்சு சொல்றேன். நேற்று அரிசி காலி ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேங்க. நேற்று சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கல. ஆமாண்ணா. அரிசி இல்ல சாப்பாடு செய்யணும் சொல்றேன். எப்படியாக நான் பசி படுத்துவேன். எப்படியும் பசி போட இருப்பேன். உண்மைதாண்ணா. அண்ணா எதையுமே இருக்கும்போது சொல்லணுமா? அப்படிங்களா? ஆமா. ஆகட்டும்ண்ணா. சரி, சாப்பாடு தான் செய்ய சொல்றேன். குடிக்க தண்ணியாக விடுமா? அண்ணா நான் எழுதுறதுக்கு முன்னாடியே குழாவுல தண்ணி நின்னு போச்சுண்ணா. நீ எழுதுறதுக்கு முன்னாடியே குழாவுல தண்ணி நின்னு போச்சா? ஆமா. ஆமா, காலையில எத்தனை மணிக்கு தான் எழுந்தேன்? சீக்கிரமா தான் எழுந்துட்டேன். அதிகாலையில 7:30 மணிக்கு தான் எழுந்துட்டேன் நானு. 7:30 மணி அதிகாலையா? ஆமாங்க. என்ன ஏமா, ஒரு பெண்ணா பிறந்தா இப்படித்தான் வாழணும் ஒரு வாழ்க்கை இருக்குது. எப்படி வேண்டுமானாலும் வாழணும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்படித்தான் வாழ வேண்டும் வாழ்க்கை வாழும். அதுதான் மனிதனுக்கு இருக்கு. அப்படியா? 7:30 மணிக்கு எழுந்து சொல்றேன். நாயமாதி என்னண்ணா? நாலுல இருந்து 7:30 மணிக்கு எழுந்துக்கதா? 9:30 மணிக்கு எழுந்துரு. 9:30 மணிக்கு மாமியார் வீட்டுக்கு போன் வச்சியா? 10:30 மணிக்கு எழுந்துரு. அப்படியா? மாமியார் கேட்பாங்க, எவண்டி உன வாழ்த்தானு? எங்க அண்ணன் தான் வாழ்த்தான்னு பெருமையா சொல்லுவாங்க. பெருமையா சொல்லு. ஒரு மாணவன் போட்டு மரியாதை செய்ய. யானா அப்படிலாம் சொல்றீங்க? யாருமா நீ வேற? என்னண்ணா? ஒரு பெண்ணாக பிறகு விட்டு ஆள்படி இருக்கால பிரம்மமுகூர்த்த நேரம் 4:30 மணில இருந்து 5:30 மணிக்கு எழுந்துக்கணும். அப்படியா? 7:30 மணி வரை கூட யாராவது தூங்குவாங்களா? இனிமே சீக்கிரமா எழுந்துடுறேண்ணா. அண்ணா, ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவங்க. ஆமா. அது மட்டும் கிடையாது, நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தை கிடையாது. பெற்றெடுத்த தாய் தந்தை வந்து உனக்கு யாருமே கூட சொல்ல மாட்டாங்கம்மா. இந்த அண்ணனுடைய பாதுகாப்புற வளர்ந்து ஆகினால் பார்ப்பொரு அலுவலகம் ஏதாவது ஒரு கூட சொல்லுவாங்க. அப்படியா? உறவாய முன்னால மூடல, ஊர்வாயை மூட முடியாது. ஆகினால ஊரை பார்த்து நம்ம திரும்பி வாழணும். உண்மைதானா? அண்ணா சரி, குடிக்க தனி குடியில சொல்றேன். இப்போதே கொலைக்கடைக்கு சென்று தண்ணி கொண்டு வா. நான் வேலைக்கு போயிட்டு அரிசி வாங்கி வரேன். ஒன்றா சமைத்து சாப்பிடலாம். அப்படியா? கொலைக்கடைக்கு தண்ணி எடுக்க போற சொல்றேன். போகும்போது ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வரணும். ஏன்னா கீழே குடியத்தல நிமிராம போகணுமா? காலை கெட்டு போயிருக்கு. எவன் வீட்டு போய் எப்ப ஏமாறா எப்ப தள்ளி போனான்னு பாத்துட்டு இருக்கான். ஆகினால் கீழே குடியத்தல நிமிராம போயிட்டு நிமிராம வரணும். அண்ணா இந்த அண்ணன் சொல்ல வார்த்தை எதுவுமே தட்டவே கூடாது. பேசி எப்பவுமே மாத்த மாட்டேனா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் தான் கேட்பேன். அப்படியா? குடியத்தல நிமிராத தான் போயிட்டு வருவேன். நல்வார்த்தை நல்வார்த்தை